எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2021 வந்து நமக்கு நல்ல ஒரு இயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து நல்லா சேஃபா இருங்க, பார்த்துருங்க. இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு எடுத்த ஒரு குட்டி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேவை வந்து ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச சிம்பிளான கேசரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நமக்கு தேவையான அளவு திராட்சை முந்திரி போட்டு நான் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இன்னும் அதில் அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நான் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா கைவிடாமல் கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த ரவையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு நான் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு 1.5 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்ச தண்ணியை வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வந்துடும். ஸோ இதில் கேசரி கலருக்காக நான் ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இலகி வரும். கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சரி, கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லாதனால நான் கொஞ்சம் 4-5 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் நிறையா பிடிக்கும் அப்படின்னா இந்த திராட்சை முந்திரியெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நெய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ நம்மளோட கேசரி அந்தளவுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கேசரி, சட்னி பார்த்திங்கன்னா புதினா சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. ஸோ இதெல்லாம் தான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டுருக்கும் போது எடுத்தது தான் இது. ஸோ நான் இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி கேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்தனால. ஸோ கடைக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கும் சரி அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கேக் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஸோ ஆப்போசிட்டில் கணபதி ஸ்வீட்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் கேக்கு ஃப்ரெஷ் கேக் வந்து கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வந்து அந்த டாய்ஸ் அதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். இங்கே ஸ்வீட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸுமே இருக்கும். இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் கேக்கு தான். பீஸா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே நார்மல் கேக்கு. ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேக் வந்து ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சுருந்தாங்க. பீஸ் கேக் எல்லாமே அங்கே வெளியே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு திரும்ப கடையிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ போயிட்டு சாப்பிட்ணும். மதியம் ஆயிடுச்சு. நாங்கள் வர்றது சொல்லாதனால அம்மா வந்து சிம்பிளாக அவங்களுக்கு பண்ணியிருந்த லஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் சாப்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலும், அதுக்கப்புறம் அப்பளம், முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எதுவுமே சொல்லாதனால அம்மா எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்பட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். அவ்வளோதான். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ வந்து அம்மா எங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களோட நியூ இயர் பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது வந்து எங்கள் பெருமாள் கோயில். நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ சரி அப்பாக்கிட்டேயும் சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்பா கடைக்கு வந்தோம்.
சாக்லேட் எடுக்கிறதுக்காக வேக வேகமாக இறங்கி ஓடிட்டான் அகரன்னு. உள்ளே போனதுமே சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நாங்கள் சொல்லிவிட்டு சரி கிளம்புறோன்னு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட நியூ இயர் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் போச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.